அம்மாவோட ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வருது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தம்பியை வந்து மோட்டிவேட் பண்ணி அவர் திமுகவில் வந்து ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாரோ ஒரு வட்டத்தில் அப்படின்ற மாதிரி போட்டு அவருக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் களத்தில் இறங்குறாங்க. என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுறது, தவறான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று, எங்கள் அப்பாவை டார்ச்சர் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு. லீகல் ஏரர் ப்ராப்பர்ட்டினா எனக்கு ஒரு ஷேர், அவர் 2 ஷேர், எங்கள் அப்பாவோட ஷேரை வாங்கிட்டார். ஸோ இதில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேகர் பாபுனுடைய பினாமிக்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்துகள் ஏற்கனவே வந்து பழைய ரவுடிகள், ஷேரா, வடசென்னை ஷேரா, வெள்ள ரவி, இவங்களோடலாம் லிங்கில் இருந்தவங்க, சாராயம் காய்ச்சுறவங்க இவங்க எல்லாமே தன்னை வியாபாரிகளாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இப்போ வந்து களத்தில் இறங்கி நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கூட இது பண்ணி அதெல்லாம் வராங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் பினாமிகள். குறிப்பாக சேகர் பாபுவோட பயங்கர திக் அண்ட் க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க. இவரோட தம்பிகள்லாம் வந்து வட்ட செயலாளராக இருக்காங்க 36. இப்போது சேகர் பாபுவோட பினாமிகள் உங்களை மிரட்டுறாங்க, அதான் சொல்ல வர்றீங்களா? ஆமாம்மா, அது மாதிரி மிரட்டுற தோணியில் தான் கொண்டு போகிறாங்க. கம்மி விலைக்கு கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து உங்களை ஏன்னா ஏற்கனவே நான் எலெக்ஷன்லாம் நின்றுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கும் போது பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கு. எனக்குமே 30 பேர் வந்துட்டாங்க என்னை அடிக்கிறதுக்கு. பூத்தில் நிற்கக்கூடாது, நான் எலெக்ஷன் கேண்டிடேட், நான் நிற்பேன்னு சொல்கிறேன், ஆனால் வந்து நிற்கக்கூடாதுன்னு அவங்க வந்து மிரட்டுறாங்க. 36 ஒரு மலைச்சாமின்ற 36வது வட்ட கவுன்சிலர், அவங்க டீம் தான். அவங்களுக்கு எங்களும் பர்சனலாக விரோதம்லாம் கிடையாது. இதில் வந்து என்னென்னா மோட்டிவேட்டட், நான் வந்து அங்கே பாப்புலர் ஆகிறேன் அப்படின்ற டிவி நிகழ்ச்சியெல்லாம் வரேன். இது வந்து கொடுங்கியூர், இது போஸ்ட் ஆஃபீஸ் வில்லேஜ் தாலுக்கு 36வது வட்டம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? அதான் அந்த லேண்டில் என்னென்னா, இவர் வந்து அந்த மலைச்சாமின்றவருடைய அண்ணன் அரசப்பன், ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஆர்ஆர்னு பேர் போடுவாங்க, ஏஆர்ஆர் மலைச்சாமி, ஏஆர்ஆர் அரசப்பன் அப்படின்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னோட ஷேரை வாங்குற மாதிரி வராரு. டைவெர்ட் பண்ணி இவங்களே பினாமிகளை செட் பண்ணி என்னோடய தம்பியோட ஷேரை வாங்கிட்டு அந்த சைட்லேருந்து நம்மளை கார்னர் பண்ணுறாங்க. இப்போ 1,30,00,000 அப்படின்னு சொன்னாக்கா நம்ம 96 லட்சம் தான் தருவோம் அப்படின்னு 2 அக்ரிமெண்ட்டாக போடுறது, டூப்ளிகேட் அக்ரிமெண்ட்டாக ஒன்று போடுறது, போட்டுட்டு கோர்ட்டில் டைவெர்ட் பண்ணுறது, இங்கே பஞ்சாயத்து பேசுகிறது, அப்படி இப்படின்னு பேசி சென்டிமெண்ட்லாம் பேசி ஏதாவது ஒன்று ஏமாற்றணும், நம்ம ஒரு 30 நாளைக்குள்ளே நீ ரிஜிஸ்டர் பண்ணலன்னா நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போடும் அப்படின்னு மிரட்டுறது, நம்ம பயந்துருவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களோட இவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லேண்ட் மாஃபியாக்கள்.